கடல் மாத்தா என்னை ஏத்துக்கோ. அதான் ஒரு கேள்வி. இது வந்து மக்களுக்கானவருக்கு இதோட கேள்விதான். என்ன கேள்வினா, குடும்பத்தோட வரவங்க பீச்சுக்கு அது வேற வை, லவர்ஸோட வரவங்க அது வேற வை. ஓகே, தனியா வரானுங்களா அவங்களாம் எதுக்கு வராங்க? என்ன மாதிரி தனியா வரவனா என்ன பண்ணுவாங்க கேக்குறியா? ஆமா, தட்டி குத்தி கிஸ் வச்சுக்கினு ஏன் பண்ணிக்கினு இந்த மாதிரி தலைவலியை தாங்க முடியாம அதை பாக்கிறதுக்கு தான் நாங்களே வரோம். ஏன் சொல்லு, எப்படி அவங்கள பாக்கிறதுக்கு வரீங்களா? லவர்ஸ் என்ன பண்றாங்க? நாங்க பாக்குறதுக்கு, அவங்கள பாக்கிறதுக்கு. அவங்கள பாக்குறதுக்கு. அதை பார்த்து நீ என்ன பண்ணுவ? நான் போயிட்டு என் வாயை கிளறாங்க, அவன் ரொம்ப கிளறான். இப்ப நம்ம என்னது ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம்னாக்கா, பெசனார் பீச்சுக்கு வந்தோங்க. ஒரு தண்ணி பாட்டில் வாங்கணும். இந்த தண்ணி பாட்டில் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்க பார்த்தா 40 ரூபா, கூலிங் இல்லாம இருந்தா 30 ரூபா. அதனால பெசனார் பீச்சுக்கு யார் வந்தாலுமே வீட்டுல இருந்த தண்ணி எடுத்துன்னு வந்துருங்க. இங்க வாங்கினா வெறும் 40 ரூபா. 40 ரூபா கொடுத்து வாங்குற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. அதுவும் கூலிங் இல்லாம இருந்தால் 30 ரூபா, கூலிங்கோட வாங்கினா 40 ரூபா. இது எந்த அளவுக்கு மோசடின்னு தெரியல. ஸோ பெசனார் பீச்சில் நடக்குது, அதனால தெரிஞ்சுக்குங்க. ஸோ நம்ம விஜய் மோகன் அவர்கள் அறிவுரை சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் கேட்டுங்க. வரும்போது சுருக்கு பையில போட்டு சுருக்காம எடுத்துன்னு வந்துருங்கன்னு சொல்றாரு. ஆமா, நிறைய போய் கொஞ்சம் பார்க்க ரெடி ஆயிட்டாரு பையன். ஸோ பாடம் வாங்க. லவ் பண்ணதே ஒரு டஸ்ட்பின் தாங்க. அந்த லவ் தாங்க எங்க டஸ்ட்பினை மாத்தி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, ஹார்ட் ஷேப்ல. நம்ம தான் யாரையும் கட்டி பிடிக்கல, இந்த குப்பை சட்டி என்னாச்சும் கட்டி பிடிப்போம். என்ன மச்சான் பண்ற? என்ன பண்ற? இல்ல மச்சான், நான் லவ் பண்ண பொண்ணுங்க எல்லாம் இந்த மாதிரி குப்பை தொட்டியா இருந்தது. அதனாலதான் மொத்தமா இந்த குப்பை தொட்டியில சொல்லி. ஓகே, உங்க லவர்ஸ் எல்லாம் அந்த குப்பை தொட்டி நினைச்சு குப்பை தொட்டி சுத்த போற? இல்ல மாப்ள, என் குறையெல்லாம் வந்து யார் கேட்கறதுன்னு தெரியல. இந்த குப்பை தொட்டி கிட்ட தான் சொல்ல முடியும் லாஸ்ட்ல. எல்லாருக்குமே வணக்கம். நம்ம பெசன்ட் பீச்சுக்கு பார்த்தனா வந்திருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ பார்த்தா தொடர்ச்சியாக நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஆனால் அதில் நிறைய மக்களுக்கு தேவையான ஒரு வீடியோ தான் நம்ம போட்டிருக்கோம். நிறைய ஃபன்னான வீடியோ இருந்தாலும் அதில் சில கருத்தான வீடியோவும் நிறைய இருக்கு. நம்ம விஜய் மோகன் அவர்கள் வந்திருக்காரு. விஜய் பிளாக்கி உங்கள் அன்பு நண்பன். இப்போ என் ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, வாடா ரொம்ப லேக் பட்டு ரொம்ப நாள் ஆகுது, நம்ம போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம். பீச்ல என்னென்னலாம் ஒரு டிஃப்ரெண்டா ஈவினிங் டைம்ல ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க, அவங்க என்னென்னலாம் குறும்புத்தனம் பண்றாங்க, எத்தனை பேர் குறும்புத்தனம். ஆடியன்ஸ் வருவாங்கன்னு இல்ல, வெறும் பொண்ணுங்க வருன்ட்டு பையன் வந்திருக்கான். இவர் பேர் தான் சந்தோஷ் கான். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல புதுசா வந்திருக்காரு. இப்ப ரொம்ப கூச்சப்படுவார் இவரு. பாருங்க, பொண்ணு கிட்ட மட்டும் தான் நல்லா ஒரு ஜாலியா இருப்பாரு இவரு, மத்தபடி அது மாதிரி மாட்டார். ஓகே, முக்கியமா எதுக்கு வந்திருக்கேன்னா, உங்ககிட்ட நான் பானா கத்தடி முரளியாங்க போய் அதர்வா நடிச்சு இந்த ஏரியாவை பார்க்கறதுக்கு தான், அதை ஒரு பேக்ரவுண்ட்ல தெரியுதா, அந்த இடத்துக்கு தான் போய் ஒரு செல்ஃபி மட்டும் எடுப்பேன். அந்த செல்ஃபி எடுக்கும்போது உங்களுக்கும் ஆசை வரும். பெசநகர் பீச்ல, பெசநகர் பீச் சொன்னாலே அதுதான் எல்லாருக்குமே ஞாபகம். ஓகே, அதை விட்டு நம்ம உள்ள போயிட்டு என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் பார்க்க போறோம், வித்தியாசமாக பார்க்க போறோம், என்னென்ன கலர் கோய் குஞ்சு இருக்குதா, இல்ல அப்படி மஞ்சள் கலரா, எல்லாத்தையும் நம்ம பாக்குது. ஏன் வாய பார்த்து சிரிக்காத, ஏன்னா பெசநகர் இவன் கேக்குறான், பெசநகர்ல என்னடா கிடைக்கும், மண்ணு தண்டா இருக்கும், கடல்ல போனா வேஸ்டா அப்படின்னு சொன்னான். நான் உனக்கு வித்தியாசமான ஆங்கில காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதர்வா நடிச்சாரு பாத்தீங்களா, முரளி அவங்க பையன். அதுல பெசநகர் பீச் சொன்னாலே எல்லாருக்குமே வந்து இந்த ஞாபகம் தான் வரும். உங்களுக்கும் வந்திருக்கும், எனக்கும் வந்தது. அந்த இடத்துல ஒரு போட்டோ எடுப்போம் பார்த்தா, நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு லைட்டா வருத்தமா இருந்தது. என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா அவனா சொல்றான், ஏய் போனாலே வழி விட்டுருவாங்களா, ஏன்னா பிச்சைக்கார மாதிரி இருக்கிறான், அதை போனாலே வழி விட்டுருன்னு சொல்றான். அவன் சிரிக்கிறான் பாருங்க. ஆனா கொஞ்சம் போட்டோ எடுத்துக்கலாமா, அவரே சொல்லிட்டாரு போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு, வாக்கு கொடுத்துட்டாரு. சின்னதா ஒரு சாங்ஸ்ல மட்டும் வருவாரு. இந்த இடம் தான் அது. அதுல வந்து இந்த ஸ்டெப்பு போடுவாரு, அப்புறம் இந்த ஸ்டெப்பு போடுவாரு. எந்த ஒரு ஸ்டெப்பு போட்டுருக்காரு, ஆனா எனக்கு வரல அந்த ஸ்டெப்பு. நான் போற ஸ்டெப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க. நாமப்ல இந்த ஏரியா பிடிச்சிருக்குதா இல்லையா உனக்கு? சூப்பரா சூப்பரா. வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கும் காமிக்கலாம். யார் யார் வயிற்றுல பொங்குதுன்னு தெரியல. இந்த ஏரியா பகுதி உங்க ஏரியா மிஸ் பண்ணீங்கன்னா இந்த ஏரியா வந்து பாருங்க, வந்து ஆசீர்வாதம் இந்த இடத்துல வந்து உயிர்ந்து எழுந்து போங்க, நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. நானும் உங்க பதில நானும் உயிர்ந்துக்கிறேன். போலீஸ்ல பூச்சி போட்டு போறான் உள்ள போட்டா உள்ள தொட்டு தொட்டு கும்பிட்டுக்கிறேன். கடல் மாத்தா என்னை ஏத்துக்கோன்னு தவணா சொல்ற மாதிரி நான் இந்த ஏரியால வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் கிளம்புறேன். அத்த ஏரியா போலாம் வாங்க, என்னென்னலாம் இருக்குது. மச்சான் மச்சான் இது பாரு மச்சான், ஹார்ட் ஷேப்ல ஏதோ ஒரு குப்பை தொட்டி வச்சு செட் பண்ணிடுறாங்க. வித்தியாசமா நான் இங்க இல்ல, யாராருக்கு ஹார்ட் வேணுமோ இந்த ஹார்ட்ல வந்து இங்க படுங்க, உங்களை ஹார்ட் எடுத்து வீண் போட்டேன் தலையை சரி. லவ் பண்ணதே ஒரு டஸ்ட்பின் தாங்க. அந்த லவ் தாங்க எங்க டஸ்ட்பினை மாத்தி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, ஹார்ட் ஷேப்ல. நம்ம தான் யாரையும் கட்டி பிடிக்கல, இந்த குப்பை தொட்டி என்னாச்சும் கட்டி பிடிப்போம். முன்னாடி என்ன பண்றது, சுத்துவோமா, பொண்ணுங்களை சுத்தந்தோ கோயில சுத்தந்தோ எல்லாம் ஒண்ணுதான். இந்த குப்பை தொட்டியை சுத்திட்டு வரேன் இருங்க. ஒரு என்ன மச்சான் பண்ற, என்ன பண்ற? இல்ல மச்சான், நான் லவ் பண்ண பொண்ணுங்க எல்லாம் இந்த மாதிரி குப்பை தொட்டியா இருந்தது. அதனாலதான் மொத்தமா இந்த குப்பை தொட்டியில சொல்லி. ஓகே, உங்க லவர்ஸ் எல்லாம் அந்த குப்பை தொட்டி நினைச்சு குப்பை தொட்டி சுத்த போற?
இல்ல மாப்ள என் குறையெல்லாம் வந்து யார் கேட்கறதுன்னு தெரியல, இந்த குப்பை தட்டிக்கிட்ட தான் சொல்ல முடியும் லாஸ்ட்ல. சரி சொல்லு, என்னதான் சொல்லு, குப்பை தட்டிக்கிட்டு சொல்றேன் சொல்லு. உங்க லவர் கிட்ட சொல்ற மாதிரி. முன்னெல்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க பாத்தியா, குப்பியும் போடுறாங்க, காரியும் துப்புறாங்க, எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க பாத்தியா. உனக்கு மட்டும் கண்ணும் வாய் இருந்ததுன்னு வச்சுக்கேன், என்ன மேல நீயும் அழுவுவ. என் சோகா கதை உங்ககிட்ட சொல்லிட்டு உன் சோகா கதை யார்கிட்ட சொல்லுவேன்? யார்கிட்ட மச்சான் சொல்லுங்கிற? அதான் சொன்னியா வரும்போது சொன்னல, பிச்சைக்காரன் தான் போடுவான், இங்கதான் புலம்புவான். வா போவோம். அடுத்தது எங்க? இன்னொரு பிச்சைக்காரன் பாப்பா என்ன மாதிரி. ஓகே, இப்ப பெசனர் பீச்சுக்குள்ள கடலுக்குள்ள போக போறோம். கடல் மாத்தா என்னை ஏத்துக்கன்ற மாதிரி விஜய் மோகன் அவர்கள் போய் கொண்டு இருக்கிறார். மேக்கப் எல்லாம் போடலங்க, மேக்கப் போடாம தான். மேக்கப் போடாம மோகன் எவ்வளவு அழகா இருக்கான் பாத்தீங்களா? சூரியன் பழகுது மச்சான், வாங்க மச்சான். நான் மச்சான், நீ மட்டும் என்ன மட்டும் ஒதுக்கி விட்டு ஒதுக்குறமா, நீ மட்டும் ஒதுங்கிட்டு போயிடுற. ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறேன், ஏன்னா ரொம்ப நாள் காணும்னு நிறைய பேர் கமெண்ட்ல தேடி இருந்தாங்க. நானா ஊத்துற சந்தையில ரொம்ப நேரம் முக்கி வச்சிருந்தாங்க 2 நாளா. வடிவேல் நான் சொல்லுறது பத்தியா, அது மாதிரி. அதனாலதான் ரொம்ப நாள் சென்னை இப்போ வென்றி ஆயிருக்கேன், அதுவும் உன்னாலதான். இரு மச்சான், அந்த தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். ஐயோ, நாங்க பேசுறது கேமராமேன் என்ன நினைச்சாருன்னா சும்மா ஜலவிலான்னு போல, நம்ம அந்த வீடியோ எடுக்கணும்னு கட் பண்ணி விட்டான்பா. அவனுக்கு என்ன ஆசைன்னு தெரியல, சத்தியமா என் மேல காண்டா இருக்கும் போலுக்கு தலைவனுக்கு. மச்சான் நிறைய லவர்ஸ் உட்காந்துக்கிறாங்க. லவர்ஸ் இல்லங்க, வீட்டை போர் அடிக்க சொல்லிட்டு தனியா வந்திருக்காங்க. அழகாகிறோம்ல, அதனால என்ன பாப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். மச்சான் என்கிட்ட ஒருத்தன் கேள்வி கேட்டான், ஆனா அந்த கேள்விக்கான ஆன்சர் எனக்கு தெரியல. என்ன உனக்கு தெரியுமா பாரு. ஆடியன்ஸ் மக்களே, உங்களுக்கு என்ன தெரியுமா பாருங்க. இந்த பாட்டில் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? வாட்டர் பாட்டில பார்த்தோன்னே வித்தியாசமான ஆங்கிள் வெட்டுவோம், எதனா கழுவுவோம், தண்ணி குடிப்போம், கழுவுத்து கூட யூஸ் பண்ணுவோம். இந்திக்கார பசங்களா அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க, குடிக்கிறது யூஸ் பண்ணுவாங்க, வித்தியாசமான ஆங்கிள் யூஸ் பண்ணுவோம். இதுல வாசிப்பாங்க சில பேர். இதுல ஒருத்தன் சொன்னா இதுல வந்து டபுள் மீனிங் ஒண்ணு இருக்கான். பட் அது எப்படி ஆங்கிள் எப்படி நான் சுத்தி பாக்குறேன், கண்டுபிடிக்க முடியல. உனக்கு எதாவது கண்டுபிடிக்க தெரியுமா பாரு. எனக்கு புரிஞ்சிச்சு, நான் சொல்ல விரும்பல. இல்ல என்கிட்ட ஒருத்தன் சொன்னா எனக்கு ஒண்ணும் புரியல, அதான் தெரியுமா பாக்குறேன். எனக்கு புரிஞ்சிச்சுங்க, அவங்களுக்கு புதுசா கேட்டுக்கோ. இந்த ஆங்கில மட்டும் பாத்தீங்க, நான் எந்த ஆங்கிலையும் காமிக்கல. என்னடா பண்ற மோகனே? என்ன பண்ற? வண்டி தான் வாங்க முடியல, இந்த வண்டியில சுத்தவும் பார்த்தா ஏறவும் முடியல, உட்காரவும் முடியல. சுத்தி பாத்துக்கிறேன் எந்த வண்டியில ஏறலான்னு. கல்யாணம் பண்ற மாமியார் வீட்டுல இருந்து கொடுப்பாங்க. இல்லங்க, இந்த வேலைக்கு நான் வரல, இந்த வேலைக்கு நாச்சும் வந்துக்கிறேன். தள்ளி விடுறேன். சரி, எனக்கு கார் வேணுமா உனக்கு பைக் வேணுமா? எனக்கு கார் தான் மாப்பிள்ள வேணும். கார் தான் வேணும். எந்த கார் வேணும்? வாங்கி தெரியா? மாமியார் வீட்டுல நான் சொல்லி வாங்கி தர சொல்றேன். வீடியோ பார்த்து எவ்வளவு யூடியூபர், நீ பிரபலம் யூடியூபரா இருக்கிற மோகனாலுமே மக்களுக்கு தெரியும். கள்ளத்து கிடைக்காம இருந்தா சரி, எனக்கு எதுவும் தேவையில்ல. உனக்கு என்ன வேணும்? எனக்கு எது வேணாம் மச்சான், உனக்கு எதுனா வேணாலும் வாங்கிக்கோ. அதான் என்னைய கொத்து உரிய, நீ உள்ள வாடா. இது மஞ்சள் சட்டை என்ன பண்ணுன்னா ஓரமா போய் ஒதுங்கிக்குது மஞ்சள் சட்டை. இல்ல மச்சான், இங்கெல்லாம் பார்த்தாச்சுக்க சின்ன வயசுல எல்லாம் வரணும்னு நினைப்பேன். ஆனா பட் காசு இருக்காதா, அதனால நம்ம எங்க இதுல பண்ண போறோம், ஆட போறோம். நம்ம போகணும் டயர் எடுத்து சுத்தின்னு இருந்தது, இப்போ வந்து என்னெல்லாம் சொல்லுது பத்தியா? ஆமா, அந்த டயர் வச்சு சுத்தலாம் மச்சான். இது மாதிரி டயர் உனக்கு கட்டி கொடுத்தானச்சியா, கோல் வச்சு டக்கு 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 டக்குன்னு அடிச்சுன்னு கடலாம். என்ஜாய் பண்றோம். வயசான பீஸ் கூட நான் சுத்திர மொழி. நீ என்ன வயசு 2 கேக்குதா? நீ போதி தர்மன் இருக்கக்கூடிய ஆதி கலருண்டா. நீ பார்த்ததை விட டபுள் மடங்கா உங்களுக்கு செம்ம ட்ரீட் நான் வெயிட் பண்றேன், செம்ம ட்ரீட் கொடுக்குறேன். வெயிட் பண்ணிட்டே இருங்க சரியா? என்ன ஃபாலோ பண்ணி உள்ளவங்க, என்ன ஃபாலோ பண்ணி உள்ளவங்க. மைக்கு போட்டு போறடா பாத்துடா. அப்படியே கடல் மாத்தா என்னை ஏத்துக்கோ. பெசனார் பத்தி என்ன நினைக்கிற சொல்லு. பெசநகர் பீச்சுக்கு வந்தீங்கன்னா நிறைய பேர் என்ஜாய் பண்றது ஈவினிங் டைம் தான் ஃபேமிலியோட, சரிங்களா? அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. லவர்ஸுமே வந்துடலாம், ஏன்னா தனியா போயிடலாம். பெசனார் பீச்சுக்கு வந்து என்ன என்ஜாய்மெண்ட் பண்ண? என்ஜாய்மெண்டா? நான் என்ஜாய் பண்றதை விட அவங்க என்ஜாய்மெண்ட் பண்றதை நான் பார்த்துதான் அதுதான் வயிறு புகை தள்ளுது, காது வழியா புகை வருது. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. வாங்க வேற எதனா போவேன், எனக்கு வயிறு எதுங்க. மச்சான் எதனா பொண்ணு கூட வந்தா மச்சான் பண்ணிருப்பேன். உங்ககிட்ட வந்து பேசிருப்பேன் ஃபர்ஸ்ட். அது வேலையா வந்திருந்தேன்னா கன்ஃபார்மா தள்ளின்னு போயிருப்பேன், எங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பேன். சரி வா போலாம் வா. மேல ஏறா மேல ஏறா.
என்னடா இவ்வளவு கூட்டம் இருக்குதுன்னு. சும்மா என்ஜாய் பண்ண வரலங்க, அவங்க ஃபேமிலியோட வந்து சந்தோஷமா இருந்துட்டு போறதான் வந்துக்கிறாங்க. அவங்க சோக கதையில வீட்டுல பேச முடியாது, இங்கதான் பேசுவாங்க. சரிங்களா? குடும்ப கஷ்டம், சோக கஷ்டம், அந்த லவ் ஃபெயிலியரு, ஓகேவா, எல்லாருடைய கஷ்டத்தையும் பீச்ல தான் சொல்லுவாங்க. ஏன்னா கடல் மாத்தா கிட்ட சொல்லுவாங்க எல்லார்கிட்டயும். நீங்க சொல்ல விரும்புனீங்கன்னா காத்தோட கலந்துரும். ஆமா, காத்தோட காத்தலாவா, காத்தோட கலந்துரும் பேசுறது. ஆமா ஆமா, அதே காத்தோட போயிடும், அதே காதோட போயிடுமோ காத்தோட போயிடுமோ. நீங்களும் வந்து சொல்லணும்னா கடல் தண்ணிகிட்ட சொல்லுங்க, கேட்டுக்கோ. ₹10 மட்டும் வைப்பையா?